எதுக்கு எனக்கு அங்க இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு இருக்க? டேய் இங்க வேற யாரும் இல்லடா, நான் தனியா வந்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயம்? அது வந்து அந்த மகா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அவ ஐஸ்வர்யா ரூமுக்கு போயிருக்கா. எதுக்குன்னு கேட்டா ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு பாக்க போறதா சொன்னா. எனக்கு என்னமோ அவ ஏதாவது பண்ணி ஐஸ்வர்யா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயமா இருக்குடா. அறிவு கெட்டவனே, எதுக்குடா இப்ப சிரிக்கிற? பின்ன என்ன, நான் எங்க இருக்கேன்? அவ ஐஸ்வர்யா ரூம்ல போய் என்ன என்ன கிடைக்க போகுது? அவ கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லம்மா. சும்மா திருந்துன்னு சொல்லி போர் அடிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. எதுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. மேல சத்தியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தும் போதே நான் உன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் என்னால உன்னை வெறுக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கௌதம். ஆனா இந்த நிமிஷம் என் மனசு விட்டு போச்சு. இனி என்ன நடந்தாலும் நீ யாரோ நான் யாரோ தான். உன்னை பத்தி என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீ என்னதான் தப்பு மேல தப்பு பண்ணாலும் கண்டிப்பா நீயே திருந்திடுவேன்னு நினைச்சு நான் பண்ண அத்தனை முயற்சியும் வேஸ்ட் நிரூபிச்சுட்ட. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஐஸ்வர்யா அவங்க வர கான்ஃபிடென்ட்டா பார்த்தா தேடிட்டு வர மாதிரிலாம் தெரியல. தெரிஞ்சே வர மாதிரி தான் தெரியும். நீதான் ஏதோ பண்ணி என்ன பண்ண? அவளை கட்டி போடும்போது அந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுக்காம விட்டுருக்கீங்களா? இதை வச்சுதான் மகா இடத்த கண்டுபிடிச்சு வந்திருக்கா. அவங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் கௌதம்?